ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாயை கழுவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு வெடிக்க விட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து மசிச்சது சேர்த்துக்கோங்க. உப்பும் சிகப்பு மிளகாத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. மேல் மாவுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, சிகப்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், சோடா 1/4 ஸ்பூன், உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு புளி பேஸ்ட், திக்கு புளியில் கொஞ்சம் சிகப்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு தடவிட்டு லேசாக உள்ள அப்புறம் இந்த ஸ்டஃபிங் வைங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடான உடனே மாவு நான் டம்ளரில் விட்டுருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாய்களை உள்ளே டிப் பண்ணி அழகாக அந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். நீட்டாக வரும் உங்களுக்கு. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்து கிறிஸ்பியானு எடுத்துருங்க. மிஞ்சின ஸ்டஃபிங் நான் உருளைக்கிழங்கு போண்டாவாகவும் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.